வெல்கம் டு ஏஎஸ் கார்டன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எடுத்துகிட்டு போகிற இந்த சேப்பங்கிழங்க ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட இருக்க வெள்ளை குண்டு கத்திரி சீடை நம்ம விதைக்க போகிறோம். இப்போ வாங்க இதில் இருக்கிற எல்லா இதுலேயும் கொண்டுட்டுவோம். கொட்டிட்டோடனே பாருங்கள் எவ்வளோ வேர் இப்படி போகுதுன்ட்டு. வாங்க ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுருவோம். நிறைய மண் போடுங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், கலர மண்புழு தான் வந்துன்னே இருக்குது. எவ்வளோ சேப்பங்கிழங்கு பாருங்கள். ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துருவோம். ஒட்டி இருந்தால் அது வந்து சமைக்கிறது கஷ்டம் இல்லையா. இதுதான் மதர் கருணக்கிழங்கு. இதுதான் ஃபஸ்ட்டு விதைச்சோம். இதெல்லாம் அப்படியே விதைச்சிடலாம். அடுத்த வீடியோவில் இதில் விதைக்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். இது க்ளீன் பண்ணி எடுத்த உடனே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இப்போ வாங்க விதைச்சிடலாமா? இதில் இருக்கிற மண் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா அதில் நிறைய மண்புழு இருக்கு இல்லையா. மண்புழு இருந்தால் நல்லா இருக்கும் செடி. வாங்க, இது நம்ம வீட்டில் வளர்ந்த கத்திரிக்காய் தான். அந்த கத்திரிக்காயை வந்து விதை விட்ருக்கோம். அந்த விதையை அப்படியே தூவி விட்டுறலாம். சும்மா அப்படியே மேலாக்கா தூக்கி விட்டுறலாம். பாருங்களேன் அது எப்படி முளைச்சிருக்கு பாருங்களேன். நல்ல விதைங்க. இது என்ன கத்திரினா வந்துட்டு வெள்ளை குண்டு கத்திரின்னு சொல்லுவாங்க. நல்லா முளைச்சிருக்கு பாருங்களேன். இன்னும் மண்புழு போகவே இல்லை, மேலாக்க கூட இருக்குது. நிறைய மண்புழுங்க. நிறைய இருக்குது. நல்லா முளைச்சிருக்குதுங்க. இப்போ என்ன பண்ணலான்னா அப்படியே மண் எடுத்து மேலே தூக்கி விட்டுறலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சீட் போட்டிருக்கோம் இல்லையா. அது வந்துட்டு உள்ளே போனால் தான் நம்மளுக்கு வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறதும் அதை முளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முளைச்சோடனே கன்ஃபார்ம் ஒரு வீடியோ போடுறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.